அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை தாண்டி தான் நடந்துகிட்ருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறையா தொழில்நுட்பமான வேலைகள் நிறையா இருக்குது. அதனால் இது ரொம்ப தாமதமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் சந்திப்பு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரை ஆங்கிள் நான் அதை ஷோ பண்ணுறேன். ஸோ நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைன் நாகர்கோவில் டு திருவனந்தபுரம், நாகர்கோவில் டு திருநெல்வேலி, நாகர்கோவில் டு கன்னியாகுமரி, இந்த மாதிரி ஒரு ட்ரை ஆங்கிள் அந்த பாதைங்கிறது இருக்கும். இதை டபுள் ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபாரத்தோடு கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற பிட் லைனுக்கு ஸ்டேபிள் லைன், அதுக்கப்புறம் சன்டிங் லைன் எல்லாமே அமைக்க வேண்டியது இருக்குது. இந்த பணிகளும் ரொம்ப நாளாக காத்திருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வளைவான பகுதியில் பழைய ஆறுக்கு மேலே 3 பாலங்கள் கட்டியிருக்காங்க. பழைய பாலத்தோடு சேர்த்து 4 பாலம் ஆச்சு. ஆனால் இந்த 3 பாலங்களும் பயன்பாட்டில் இல்லை. புது பாலம் கட்டின மாதிரியே தான் இருக்குது. இன்ன வரைக்கும் பழைய பாலத்தை தான் வண்டிகள் பயன்படுத்திகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய பாலமும் நல்லா வலுப்படுத்தியிருக்கிறாங்க. நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைனோடு சேர்த்து மொத்தம் இங்கே 4 பாலங்கள் இருக்குது. ஒரு 2 வருட காலமாக நம்ம இந்த காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கோம். இதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். எல்லா ட்ராக்கையும் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று போல் நடைபெற வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதே மாதிரி நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் போகிற பகுதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ அங்கே லேண்ட் லெவலிங் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக அந்த ஃப்ரிட்ஜு அமைக்காமல் இருந்தது. ஸோ அதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வளைவான பகுதியில் ஸ்டேபிள் லைன், ஸ்டண்டிங் லைன்லாம் அமைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பணிகளும் நடைபெறலை. அதுக்காகவும் இந்த பணிகள் காத்திருக்கு. பிளாட்ஃபாரங்கள் தயாரானாலும் கூட இங்கே இந்த பணிகள் எப்போ முடிவு பெறும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு இந்த பணிகள் கிடப்பில் தான் கிடக்கு. புதுசாக கட்டப்படுற ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். ஸோ இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா 5 பிளாட்ஃபாரத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இந்த புது பிளாட்ஃபாரம் 4 மற்றும் 5ஓடைய இது டைரெக்டாக கனெக்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு பார்சல் மற்றும் இந்த போஸ்டல் மற்றும் பார்சல் சர்வீஸ் பில்டிங்க்கு மேலே கூடி ஸ்டேஷனுக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்க இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பணிகள் தான் நடைபெற்று வருது. பிளாட்ஃபாரம் முழுமையாக தயாராகிடுச்சு. இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் இந்த பணிகள் நடந்திருக்கு. இப்போ இருக்கிற இதோடைய கனெக்டிங் பார்த்திங்க அப்படின்னா, முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் கனெக்ட் பண்ணும். டிக்கெட் கவுண்டர் ஒட்டி இருக்கிற ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் 4 மற்றும் 5 கனெக்ட் பண்ணாது. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி அமைப்பு அதில் இல்லை. 2, 3ஓடைய அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மற்றும் 3 நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நடந்து போகிற டைரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி சைடு போகிறது. நாகர்கோவில் சந்திப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நாகர்கோவிலை விட்டு ஒரு கிழக்கு பகுதியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கோட்டார் ரயில் நிலையம் அப்படிங்கிறது கிழக்க தள்ளி தான் இருக்கும். இதனாலேயே இந்த ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர் தள்ளி இதோடைய அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக அந்த காமிக்கிறவங்களுக்கு அதான் தோரண வாயில். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, குளித்துறையில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மெத்தட், அதே டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா குளித்துறையும் சரி, நாகர்கோவிலும் சரி, திருவனந்தபுரம் டிவிஷனுக்கு கீழே வரும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா, அது ஒரு 3 முக்கோண வடிவில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக சிம்பிளாக இருக்குது. நம்ம இப்போ அங்கே போய் பார்க்கலாம்.
அடுத்த பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுடைய கூட் செட் ரொம்ப நீளமானது இல்லை, கொஞ்சம் குறைவான நீளம் கொண்டது தான். அங்கே தெரியுதுங்களா நீளமாக ஒரு இது நம்மளோட இடத்து பக்கத்தில், அது வந்து பஸ் ஸ்டாப். ஸோ கன்னியாகுமரிக்கு போகணுன்னா நீங்கள் இந்த வழியாக போய் கூட அங்கே பஸ் ஏறி கன்னியாகுமரிக்கு போகலாம். From Nagarcoil to Kottayam Express will depart on its scheduled time 13 hours. From platform number 1, यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी क्रमांक 1636 नागरकोइल से कोट्टयम तक जाने वाली एक्सप्रेस अपने निर्धारित समय 13 बजे प्लेटफॉर्म क्रमांक 2 से जाएगी. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கட்டினதெல்லாம் கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த போஸ்டல் சர்வீஸ்க்கு மேலே கூடி ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜு தெரியுதா, அந்த பில்லர் வழியாக வெளியில் வருது. ஸோ இப்போ நம்ம வெளியில் நடந்து வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம், கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இதான் அதோடைய மெயின் என்ட்ரன்ஸ், நுழைவாயில். குளித்துறை என்ன டிசைனில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.